Okay, 2.1 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். 6th கொஸ்டின் பாருங்கள். The perimeter of the parallelogram whose adjacent sides are 6 cm and 5 cm. அதாவது ஒரு பேரலோகிராமோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 6 cm and 5 cm. இதோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. இப்போ நான் பேரலோகிராமை ட்ரா பண்ணுறேன். பேரலோகிராமை ட்ரா பண்ணிட்டேன். இதில் வந்து சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு இது வந்து 6ன்னு வச்சுக்கோங்களேன். இது 6, இது வந்து 5. உங்களுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவல்னு தெரியும். அப்போ இது 6னா இதுவும் 6ஆக இருக்கும். இந்த சைடு வந்து 5னா இந்த சைடும் 5ஆக தான் இருக்கும். இப்போ இந்த பெரிமீட்டர் ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் சைட்ஸு. பெரிமீட்டர் ஃபார்முலா ஈக்குவல் டு சம் ஆஃப் லெங்த் ஆஃப் four sides. ஓகே, இப்போ இங்கே 6னா 6, அதோட ஆப்போசிட் அதுவும் 6 தான். நெக்ஸ்ட் சைட் 5னா அதுக்கு ஆப்போசிட் அதுவும் 5 தான். இப்போ ஆட் பண்ணுங்கள். 6 + 6 12, 5 + 5 10, அப்புறம் 22 கிடைக்குது. அப்புறம் நமக்கு பெரிமீட்டர் என்ன கிடைக்குது? பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 22. இங்கே யூனிட் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 22 சென்டிமீட்டர். 22 சென்டிமீட்டர் எங்கள் ஆப்ஷனில் இருக்குது? 4th ஆப்ஷன். ஓகேவா? அதாவது பெரிமீட்டர் கேட்குறாங்க பேரலோகிராமோடது. அப்போனா கொடுத்துருக்கிறது வந்து 2 சைடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது 6னா இந்த சைடு வந்து 5. இப்போ ஆப்போசிட் ஈக்குவல்ங்கனால எல்லா சைடையுமே நம்ம ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பெரிமீட்டர் கிடைக்கும். 7th சம் பாருங்கள். The area of parallelogram whose base 10 meter and height 7 meter. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நான் பேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர். ஹைட் வந்து 7 மீட்டர். இப்போ ஏரியா தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நான் ஃபார்முலா என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச். பி வந்து என்னது? 10 இன்ட்டு ஹச் வந்து 7. 10 7 சார் எவ்வளவு? 70. இந்த மீட்டரில் கொடுத்துருக்காங்களா? ஸோ 70 ஸ்கொயர் மீட்டர். இப்போ 70 வந்து எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? 70 ஸ்கொயர் மீட்டர். ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஃபார்முலாவில் எழுதுகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். ஓகே, 8th கொஸ்டின் பாருங்கள். த பேஸ் ஆஃப் த parallelogram வித் ஏரியா இஸ் 52 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஹைட் 4 சென்டிமீட்டர். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? அதாவது ஒரு பேரலோகிராமோட ஏரியா கொடுத்துட்டாங்க அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க. பேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. த பேஸ் ஆஃப் த பேரலோகிராம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அது முதல்ல எழுதுங்க. ஏரியானா ஏ இஸ் ஈக்குவல் டு 52 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைட் கொடுத்துருக்கா. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். நம்மளுக்கு பேஸ் பி தான் நம்மளுக்கு வேணும். ஃபார்முலா ரைட் பண்ணுங்கள். இப்படி எழுதிக்கிறேன் நான். பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு ஏ தானே ஃபார்முலா, ஏரியாவுக்கு ஃபார்முலா. சரி, இப்போ நமக்கு பி கொடுத்துருக்காங்களா? பி கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஹைட் கொடுத்துருக்காங்களா? 4. ஏரியா வந்து 52. பேஸ் மட்டும் வேணும், அந்த சைடு வச்சுக்கோங்க. அது ஈக்குவல் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் அப்படியே தான் இருக்கணும். இந்த மல்டிபிள் இருக்க 4 வந்து இந்த பக்கம் டிவைட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 52/4ன்னு எழுதலாம். 4 டேபிள் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 4s are 4. இங்கே ஒரு 1 4s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும். இப்போ 12, 3 4s are 12. இப்போ பி ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 13 சென்டிமீட்டர். அப்போ எந்த ஆப்ஷன் வருது? 13 சென்டிமீட்டர், தேர்ட் ஆப்ஷன். அதாவது ஏரியாவும் இருக்குது, ஹைட்டும் இருக்குது. பேஸ் கேட்ட என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஏரியாவிலேருந்து எது மிஸ்ஸிங் கேட்குறாங்களோ அதை டிவைட் பண்ணிடணும் மிஸ்ஸிங் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ பேஸ் தான் கேட்குறாங்க, அதனால் என்ன பண்ணிடலாம்? ஏரியாவிலேருந்து ஹைட்டை டிவைட் பண்ணிட்டா பேஸ் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். 9th கொஸ்டின். What happens to the area of the parallelogram if the base is increased 2 times, the height is halved? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஏரியாக்கு பேரலோகிராம் ஏரியாவோட ஃபார்முலா வந்து பி இன்ட்டு ஹச்ன்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேஸ் இஸ் இன்க்ரீஸ் 2 times. அப்போனா இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலாவில் பேஸ் வந்து 2 times இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா 2 இன்ட்டு பின்னு வரும். ஓகேவா? 2 இன்ட்டு பி. நெக்ஸ்ட்டு ஹைட் என்ன சொல்லியிருக்கா? ஹைட் வந்து இதோட பாதிங்கிறாங்க. அப்போனா அதோட பாதினா அதை கொடுத்துருக்கது அப்படி 2வால் இதோட பாதினா இது. சரியா? கொடுத்துருக்க ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச்.
பி என்ன சொல்லியிருக்காங்க, பேஸ் இன்க்ரீஸ் 2 டைம், 2 டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறாங்க. இப்போ 2 இன்ட்டு பி. ஹைட் எப்படி இருக்கா, ஹாஃப், அதில் பாதின்னு சொல்கிறாங்க, டிவைடட் பை 2 போட்டேன். இப்போ பாருங்கள், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிதான், பேலன்ஸ் என்ன இருக்குது, திரும்ப பி இன்ட்டு ஹச் தான் கிடைக்குது நம்மளுக்கு. ஓகேவா, ஆல்ரெடி போட்ட ஏரியா ஃபார்முலாலே நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், எனக்கு திரும்ப அந்த பழைய ஃபார்முலா தான் கிடைக்குது. அப்படியே இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ரிமைன்ஸ் த சேம், வந்த ஃபஸ்ட்டு ஆன்சரே தான் நம்மளுக்கு வருது. ஓகேவா, அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பேஸை வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ்னால் 2 இன்ட்டு பி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் எப்படி இருக்குங்க, அதோட பாதிங்கிறாங்க, அப்புறம் டிவைடட் பை 2. திரும்ப இது 2 நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வரும், பி இன்ட்டு ஹச் தான் வருது. அங்கே 2 டைம்ஸ்ன்னு சொன்னாவே நம்ம என்ன வரும், மல்டிபிள் பண்ணணும்னா அர்த்தம். பியோட 2 மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு பி. ஓகேவா, பழைய ஆன்சரே பழைய ஃபார்முலாவே நம்மளுக்கு வந்துருச்சு ஏரியா. அப்போனா இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ரிமைன் த சேம், சேமாகவே தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் 10th ஒன் பாருங்கள். ஓகே, இப்போ 10th கொஸ்டின் பாருங்கள். இன் அ parallelogram the base is 3 times it is height. If the height is 8 centimeter then the area is. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைட் கொடுத்துருக்காங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஹைட் ஹச் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். பேஸ் என்ன சொல்கிறாங்க கவனிங்க, பேஸ் இஸ் 3 டைம்ஸ் இட் இஸ் ஹைட், ஹைட்டை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஹைட் எவ்வளவு 8, அதோட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி 3 டைம்ஸ்னாவே 3 மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, ஹைட்டு, இந்த ஹைட் எழுதிக்க, ஹைட்டை விட எத்தனை டைம்ஸ் இருக்குமா பேஸ், 3 டைம்ஸ் இருக்குமா, ஸோ இன்ட்டு 3. இப்போ என்ன வருது, 8 3s 24. அப்புறம் பேஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 24 சென்டிமீட்டர் கிடைக்குது. அல்லாத கொஸ்டின்லேயே ஹைட் கொடுத்துட்டாங்க 8ன்னு, பேஸ் வந்து 3 டைம்ஸ் இட்ஸ் ஹைட், ஹைட்டோட 3 டைம்ஸ் இருக்குது. இப்போ இன்ட்டு 3 போட்டுக்க, அப்புறம் 24 வருது. நம்மளுக்கு பேஸ் வந்து 24 சென்டிமீட்டர், ஹைட் 8 கிடச்சிருச்சு. இப்போ ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச். பி வந்து 24, ஹைட் வந்து 8, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 24 இன்ட்டு 8, 8 4s 32க்கு 2, பேலன்ஸ் 3, 2 8s 16 + 3 19. என்ன வருது, 192 ஸ்கொயர். என்ன சென்டிமீட்டரில் இருக்கா, ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குது, 192 பி, செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சம் 2.1 போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபார்முலாவை தெரியும். ஓகேவா, தேங்க்யூ.